Hi friends, welcome to BL Tamil channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு 15 நிமிஷத்தில் சாஃப்டான சூப்பரான பஞ்சு போல் கேக் தாங்க செய்ய போகிறோம். இது எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டம்ளரை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு முட்டை, ஓவன், பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும். இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 ஏலக்காவும் இது கூட சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இது போல் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கணும். இதில் 1 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரால் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோமோ அந்த டம்ளரால் சர்க்கரை எல்லாமே இதில் சேர்த்துக்கணுங்க. நீங்கள் எது வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஸ்வீட் செய்யும் போது எப்பயுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு செஞ்சால் ஸ்வீட் தன்மை சூப்பராக இருக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இது ஆப்ப சோடான்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து கொடுங்க. 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. கோல்டு வின்னர், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போது நைஸாக அரைச்சி வச்ச சர்க்கரை பவுட்ரை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து கொடுக்கணும். 3/4 கப் பால் எடுத்துக்கிட்டேன். இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. தண்ணி ஊற்றாமல் திக்காக காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். இது கூட சேர்த்துக்கிறேன் 3/4 கப் பால். கரெக்டாக இருக்குங்க இந்த அளவு. எந்த கப்பால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் சர்க்கரை, மாவு, அப்புறம் பால் எல்லாமே சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் இது போல் நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது போல் 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. எல்லா டம்ளருமே கரெக்டான அளவாக எடுத்துக்கணுங்க. ஒரே மாதிரி அளவாக. உங்களுக்கு குக்கரில் எந்த அளவுக்கு டம்ளர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. என்னுடைய குக்கரில் 3 டம்ளர் தாங்க வைக்க முடியும். அதனால் நான் 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி எல்லா சைடும் படுற மாதிரி எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் இல்லைனா நெய், நீங்கள் எது வேணாலும் இது கூட தடவிக்கலாம். எண்ணெய் இப்போது எல்லா டம்ளர்லையும் தடவி வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது போல் லைட்டாக எல்லா சைடும் படுற மாதிரி டம்ளரில் தூவி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவை இது கூட எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வரை சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு கேக் மேலே ஃப்ளஃபியாக வருங்க. 1/2 டம்ளர் சேர்த்தா போதும். நான் எடுத்த மாவு கரெக்டாக இந்த 3 டம்ளர் வந்திருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு மேலே இது போல் ஒரு குக்கரை வச்சுக்கணும். குக்கரை வச்சுட்டு இது போல் ஒரு ஸ்டாண்டை இது உள்ள வச்சுக்கணும். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா தட்டு கூட இது போல் கவுத்து வச்சுக்கலாம். குக்கர் மூடியில் இப்போது கேஸ் கட் இருக்கக்கூடாது, விசிலும் இருக்கக்கூடாது. இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு தட்டு இதை உள்ளார வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிறேன். இப்போது இந்த டம்ளரை இது போல் எல்லாத்துலேயும் அடுக்கி வச்சுக்கலாம். டம்ளர் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல்
தனித்தனியாக வைங்க. குக்கர் மூடியை இப்போ மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் ஒரு நைஃப் வச்சு சென்டரில் இது போல் குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்தால் கரெக்டாக வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போது குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி தான் இதை வெளியே எடுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் தொடக்கூடாது. இதை கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சிங்க. இப்போது பின்னாடி இது போல் டம்ளர் பின்னாடி தட்டினா அழகாக வந்துருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப புசு புசுன்னு சாஃப்டாக கோதுமை 1 கப் கோதுமை மாவை வச்சு ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இதை ஒரு சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாங்க. ஈவினிங்கில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட போட்டு செய்யலாங்க. இதே ஃப்ளஃபினஸோட சாஃப்டாக பஞ்சு போல் கேக் வருங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஈவினிங்கில் டீ போகிற டைமில் இதை 15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் பேக்கரியில் வாங்கவே தேவையில்லைங்க. ஒரு டம்ளரை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு முட்டை, தயிர், ஓவன், பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக 1 கப் கோதுமை மாவு வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.